வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 2 நல்ல விஷயம், 2 முக்கியமான தகவல்னு சொல்லணும். நேத்து வந்து ஒரு முக்கியமான நபரா இருக்கலாம். என்னோட சப்ஸ்கிரைபரா இருக்கலாம். இல்ல எனக்கு தெரிஞ்சவங்களா இருக்கலாம். இல்ல யாருக்கோ ஒருத்தர் தெரிஞ்சவங்களா இருக்கலாம். ஏன்னா எனக்கு கண்டிப்பா யாருன்னு தெரியாது. அவங்க வந்து எங்களுக்கு ஒரு அமௌண்ட் வந்து போட்டு விட்டுருக்காங்க. நான் வந்து அமௌண்ட் போடுங்கன்னு சொல்லிட்டு பர்சனலா நம்பர் யாருக்குமே நான் குடுக்கல. கம்யூனிட்டி போஸ்ட்லயும் நான் போடல. கமெண்ட்லயும் போடல. நேத்து வந்து உங்க நம்பர் இருந்தா சொல்லுங்க. எனக்கு ஒரு இடம் தெரியும். அப்படின்றதுக்காக நான் கமாண்ட்ல வந்து அவங்க கேட்டாங்கன்னு சொல்லி எங்க அப்பா நம்பர் போட்டேன். எங்க அப்பா நம்பருக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் போட்டிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். அவங்க அவங்களுக்கு என் சார்பாகவும் என் ஃபேமிலி சார்பாகவும் ரொம்ப நன்றி. என்னப்பா? ரொம்ப நன்றி. அவங்க வந்து என் வாழ்க்கையில மறக்கவே மாட்டோம். இது எதுக்கு நான் வந்து இந்த வீடியோவை பதிவிடுறேன் அப்படின்னா, ஒரு முக்கியமான தகவல். நான் கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமா ஒரு இடத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவங்களோட அழிவு தான் சொல்ல முடிஞ்சுச்சு. அவங்க இந்த வரைக்கும் ஓகே என்னாச்சு அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு பண உதவியோ இந்தாங்க போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் சொல்லலை. எனக்கு லீவு தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நான் ஸ்டுடியோ ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸ் அதிகம். அவங்களும் இது வரைக்கும் எந்த ஒரு ஹெல்ப்புமே பண்ணதில்லை. ஹெல்ப் யார்ட்டையும் கேட்டதில்லை. அவங்களா முன் வந்து எந்த உதவியும் பண்ணதில்லை. ஃபேமிலி ரிலேட்டடாகவும் எனக்கு ஒரு எந்த ஒரு ஹெல்ப்புமே கிடைச்சதில்ல. சொல்லப்போனால் நிறைய பேர் வந்து என்ன சொன்னாங்கன்னா, நீ ஜிஹெச்லான பார்க்குற, நீ என்ன செலவு பண்ணுற அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஏன்னா ஒரு ஜிஹெச்ல பார்க்கறதுக்கு நம்ம என்ன செலவு பண்ணுறோன்றது முக்கியம் இல்லை. நம்மளுக்கு எந்த அளவுக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துக்கிட்டு இருக்குன்றது தான் முக்கியம். ஏன்னா ஒரு அப்ராச்மெண்ட்டாக பார்த்தனாலே இப்போ நாங்கள் ஒரு 4 பேர் இருக்கோம்னா 4 பேர்த்துக்கு காலையில் சாப்பாடு, மதியம் சாப்பாடு, நைட்டு சாப்பாடு, அப்பாவுக்கு வந்து சுகரு கம்மியா, உப்பு கம்மியா, பால் இதெல்லாம் ரெடி பண்ணி கொண்டாந்து கொடுக்கணும். இங்கேருந்து நான் என் வீட்டுக்கு நான் என்ன காஸ்ட்யூம் மாற்றலை. என் வீட்டுக்கு போகிறதால இங்கேருந்து ஒரு 25 கிலோமீட்டர்ஸ் நான் போயிட்டு வரணும். பெட்ரோல் அலவன்ஸ் இதெல்லாம் கணக்கு பண்ணி பார்க்கும்போது சாலிடாக ஒரு நாளைக்கு 1500 மேக்ஸிமம் வந்து செலவு வந்துடும். இது வந்து நான் வந்து சொல்லணுன்றதுக்காக சொல்ல. அவங்க சொல்றாங்க அந்த வார்த்தையை, ஜிஎஸ்ல பார்க்காதீங்க, பிரைவேட்ல பார்க்குறேன், ஜிஎஸ் தானே பார்க்குறேன், அவனுக்கு என்ன செலவு வந்துட போகுதுன்றாங்களே. அவங்களுக்காக அந்த பதிவு. நம்மளுக்கு எங்கே ட்ரீட்மெண்ட் நல்லா கிடைக்கணுமோ அதான் அங்கே தான் நான் இருக்கேன். நல்லா தான் கிடச்சிக்கிட்டு இருக்கு. இது வரைக்கும் நல்லா தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அந்த கோயம்புத்தூர்லேருந்து எங்களுக்கு கால் பண்ணி என்னன்னு விசாரிச்சு செலவுக்கு வச்சுக்கோங்கன்னு சொல்லி எங்களுக்கு பேமெண்ட் போட்ட அவங்களுக்கு ரொம்ப நன்றி. உங்கள் உதவியை கண்டிப்பாக நானும் என் குடும்பத்தில் இருக்க எல்லாருமே நாங்கள் மறக்க மாட்டோம். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ எடுத்தேன். அந்த வீடியோவில் எங்கள் அம்மா அழுதுட்டாங்க. அதனால அந்த வீடியோ கட் பண்ணிட்டேன். திரும்பி இதை ரீடேக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆமாம். வேற வந்து இது வரைக்கும் என் சர்க்குலேஷனில் இது வரைக்கும் யாருமே பண உதவி இது வரைக்கும் பண்ணலைன்ற மீன்ஸ் வந்து நான் யார்ட்டையும் கேட்கல. அவங்களா முன் வந்து எதுவும் பண்ணலை. சம்டைம் நான் இப்போ கூட ஒருத்தவங்ககிட்ட ஷார்ட் ஃபிலிமோ நிறைய எடுத்து கொடுத்துருக்கேன். அவங்களும் இது வரைக்கும் எவ்வளோ செலவாச்சு அப்படின்னு கேட்டாங்களே தவிர இது வரைக்கும் எந்த ஒரு பேமெண்ட்டும் கொடுக்கல. அப்படின்றப்போ ஒருத்தவங்க வந்து உதவி பண்ணுறாங்கன்னா நம்ம வந்து அவர் ரொம்ப ஒரு கஷ்டப்படுற நேரத்தில் வந்து அவங்க உதவி பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப மிகப்பெரிய ஒரு உதவியாக தான் பார்க்குறேன் நான். ரொம்ப நன்றி. அப்பா நம்மளுக்கு அமௌண்ட் போட்டுட்டாங்களாப்பா? அவங்க அவனை பேசினாங்களா? என்ன சொன்னாங்க? நல்லா பேசினாங்க. நீங்க உங்க ஆசீர்வாதம் எங்களுக்கு வேணும். எங்க குடும்பத்துல எல்லாரும் நல்லா இருக்கணும். ஆசீர்வாதம் வேணும்ப்பா அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு நானே சொன்னோம். பணம்லாம் எங்களுக்கு வேணாம்மா, உங்க அன்பு இருந்தா போதும்மா அப்படின்னு சொன்னோம். எங்க அம்மா பணம் போட்டு விட்டாங்க. வேற என்ன பேசினாங்க? ஐயா நீங்க உங்க ஆதரவு வேணுங்கய்யா, உங்க ஆசீர்வாதம் வேணுங்கய்யா, நீங்க சாமியார்னு சொல்றீங்க, சாமியாருக்கே இந்த நிலைமையா அப்படின்னு ரொம்ப சங்கடப்பட்டாங்க. அதனால பர்டிகுலரா வந்து உங்களுக்கு வந்து அப்ப நன்றி தெரிவிச்சோம்ப்பா அவங்களுக்கு. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா நம்மளுக்கு இப்ப இருக்க சுச்சுவேஷன்ல அந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு பெரிய அமௌண்ட். நம்ம ஒரு வாரத்துக்கு தேவையானதெல்லாம் பூர்த்தி பண்ணிக்கலாம், சாப்பாடுல இருந்து எல்லாத்தையும். அதனால கூடிய சீக்கிரம் மக்களே வந்து ரொம்ப ஒரு உதவியா இருந்துச்சு. ரொம்ப நன்றி. அவங்களுக்காக தான் இந்த வீடியோவே நான் போட்டது. இதை வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையா இருக்கட்டும், என்னோட ஃபேமிலி சர்க்கிளாக இருக்கட்டும், எல்லாரும் பாருங்க. எல்லார்ட்டையுமே பணம் இருக்கும். எல்லார்ட்டையுமே இருக்கும். பணம் இல்லாமல் யாருமே வந்து லைஃப்பை நம்பவே முடியாது. குறிப்பிட்ட அளவு இருக்கும், குறிப்பிட்ட அளவுக்கு மேலேயும் இருக்கும். பர்டிகுலராக யாரையும் சொல்ல விரும்பலை. ஆனால் வந்து உதவி செய்கிற மனப்பான்மை வந்து ஒரு சில பேர்கிட்ட தான் இருக்கும். அந்த மனப்பான்மை என்கிட்ட அதிகமாக இருக்குது. நான் பண்ணது உங்களுக்கே தெரியும். இதே மாதிரி என்ன மாதிரி என் மனசு மாதிரி இன்னொருத்தவங்க இருக்காங்கன்னு நினைக்கும் போது சந்தோஷமா இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். வேற அவ்வளோதான். இன்னைக்கு வந்து ஓவரால் முடிஞ்சுச்சு. குடும்பத்துக்கு எல்லா குடும்பத்தோட நல்லா இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும், எந்த குறைபாடும் வரக்கூடாது. ஆமா. இதே ஆஸ்பத்திரியில பல பேஷண்ட்டை வந்து எங்க அப்பா காப்பாத்திருக்காரு. மீன்ஸ் வந்து
கூட இருந்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு, ஓடி இருக்காரு, மருந்து வாங்கி கொடுத்துருக்காரு, பெட்ரோல் வாங்கி கொடுத்துருக்காரு. இங்கே இருக்க ஜீப் இவங்களுக்கு மேலே இருக்கவங்களுக்குலாம் அதிகமாக உதவி பண்ணியிருக்காரு. ஆனால் அவங்க வந்து இவங்களுக்கு உதவி பண்ணாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனால் இவர் நல்லா இருந்தால் இவரும் நல்லா இன்னும் உதவி பண்ணுவார்ன்றது மட்டும் நான் கரெக்டாக சொல்ல விரும்பிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். இதில் யாரையும் வந்து குறை சொல்கிறதுக்காக நான் வீடியோ எடுக்கலை. எனக்கு இது போடணும்னு தோணுச்சு, அதுக்காக போட்டேன். ரொம்ப நன்றி. தொடர்ச்சியாக வீடியோ போடுவோம். தேங்க்யூ.